நான் டேரெக்டாக போய்ட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, எனக்கு எது சேஃபு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் இதில் வந்து பிரச்சனையும் இருக்குது, ஏன்னா ரிஸ்க்கும் இருக்குது. இந்த பக்கம் ரிஸ்க் இருக்குது, அந்த பக்கம் ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு, நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேர் செந்தில் குமார். ஸோ டீனேஜ் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது என்னோட தான். ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நான் மார்க்கெட்டில் இருக்கோம். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் மார்க்கெட்டில் இருக்கேன். ஸோ அது ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை வச்சு நான் கைட் பண்ணிருக்கேன். என்னோட ஓன் கம்யூனிட்டி வந்து நான் ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 300+ பீப்புள் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கீழே ஓகே, நம்ம அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம், அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து நான் எதில் பண்ணுறது, நான் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணட்டுமா இல்லை ஸ்டாக்ஸில் பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்றது வேறு ஒன்றும் இல்லை, டேரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நானே நேராக போய் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஒரு சின்ன நம்மளோட வேலை வந்து மிச்சம். இப்போ நான் போய்ட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் அனலைஸ் பண்ணணும், நான் தான் வந்து அதை சூஸ் பண்ணணும் எந்த ஸ்டாக் அப்படின்றத. ஸோ அதோட டார்கெட் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியணும். எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியணும், ஸ்டாக்கை சூஸ் பண்ண தெரியணும், அதுக்கு டார்கெட் போட தெரியணும், ஸோ எந்த கேட்டகரின்னு சொல்லி பிரிக்க தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு ஆள் பண்ணுவார் மியூச்சுவல் ஃபண்டில். யார் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அவர் பேர் தான் ஃபண்ட் மேனேஜர். ஸோ அவர் தான் வந்து இதெல்லாமே பண்ணுவார். சரி, ஓகே, இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போது நான் ஸ்டாக்ஸில் பண்ணுறேன்னு வைங்களேன், அது வந்து விருப்பம். ஓகே, நான் எந்த ஸ்டாக்ஸில் வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் பண்ணணும். இந்த அமௌண்ட் தான் ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஸ்டாக்ஸில் பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் இருக்குது, 20 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, 2000 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் இதில் வேணாலும் பண்ணுவேன். ஓகே, நான் அனலைஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. அவங்க கேட்குற அமௌண்ட்டை தான் நம்ம கொடுத்தாகணும். அந்த டைம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ உடனே கொடுத்துட்டு இப்போ நம்ம பேங்க்கில் ஃபிக்ஸ்டு எப்படி போகிறோம்ல, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி தான். அவங்க வந்து ஒரு டைம் வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 இயர் அந்த மாதிரி. ஓகே, உங்களோட இது முடிகிற வரைக்கும், உங்களோட டைம் முடிகிற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க பிரச்சனை. தென் அது மட்டும் இல்லை, நான் டேரெக்டாக போய்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா லாபமோ நட்டமோ அதை வந்து என் பங்கு தான். ஓகே, லாபமாக இருந்தாலும் மொத்தமாக எனக்கு தான், நட்டமாக இருந்தாலும் மொத்தமாக எனக்கு தான். இது உண்மை தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டீங்கன்னா அங்கேயும் அதே தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ ரூல்ஸ்லாம் பேசுவாங்க, பேசிவிட்டு லாஸ் ஆனாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அவங்க பொறுப்புன்னு சொல்லி ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கும் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் டிவியில் பாருங்களேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆடு வருது அப்படின்னா எண்டில் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, ரொம்ப மெதுவாக சொல்லுவாங்க, இல்லைனா சொல்லுவாங்க கண்டிப்பாக இன் ஆர்டர் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்கேஸ் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் வந்து எவ்வளோ தான் அனலைஸ் பண்ணி அவர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்கேஸ் ஓகே எதுவும் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என் கம்பெனி தான் பொறுப்பு, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம தான் பொறுப்பு. அந்த லாஸும் வந்து இன்கேஸ் நான் போட்டு லாஸ் ஆச்சுன்னா அது என் பணம் லாஸ் தான், அதை நான் தான் ஏற்றுக்கணும். ஓகே, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட போய்ட்டு, அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே, அதெல்லாம் வந்து சைன் வாங்கிடுவாங்க முன்னாடியே. ஸோ அது வந்து நம்ம தான் பொறுப்பு, லாஸ் ஆனால் நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் தான் வைங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சூஸ் பண்ண ஸ்டாக்ஸே வந்து இயர்லி வந்து 70 to 80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல என் எக்ஸ்பீரியன்ஸில். நான் வந்து 200% ரிட்டர்ன் கொடுத்ததையும் கேள்விப்பட்டிருக்கேன். சில இதில் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஓகே, 200%. நான் சொல்கிறது 1 or 2 இயரில். ஓகே, 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து 200% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. 100 to 200% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரிட்டர்ன் அவங்களுக்கு தான். ஓகே, கிடைக்கிற எல்லா ரிட்டர்ன் அவங்களுக்கு தான். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 19% சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 19%. ஓகே, 19% வரைக்கும் ரிட்டர்ன் தர்றாங்க மேக்ஸிமமாக. மினிமம் வந்து 8 to 10% தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மினிமம் வந்து 8 பஜாஜ் ஃபண்டு. ஓகே, நிறையா டாடா ரிலையன்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் வச்சுருக்காங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து மினிமம் 8 to 10% தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சாலும் நான் சொல்கிற மாதிரி கம்பெனிஸில் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நானே இவ்வளோ அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ ரிட்டர்ன் அவங்களுக்கும் கிடைக்கும் நம்ம பணத்தினால. நம்ம பணத்தை போட்டு அவங்க எடுப்பாங்க, ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இத்தனை பர்சன்டேஜ் தான். இன்கேஸ் அது லாஸும் ஆனாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு, கம்பெனி பொறுப்புன்னு எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் பொறுப்பு. ஓகே, இதுதான் வந்து அங்கே இருக்க பிரச்சனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒரு எப்படி சொல்ல, ஸ்டாக் ஃபண்டு, பாண்டு ஃபண்டு, தென் கம்பெனி டார்கெட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி மார்க்கெட் ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். இது எதுக்கு அப்படின்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னால் சூஸ் பண்ண முடியும். நான் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்,
இந்த மாதிரி ஓகே மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னால் சூஸ் பண்ண முடியும். ஓகே அது இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாக வந்து இப்போ நம்ம மணி கண்ட்ரோல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நினச்சாலே ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வரும். அவங்களோட ஓன் சைட் இருக்கும் இல்லையா, வெப்சைட், அதில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில் வரும். ஓகே இதை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலம் கூட அதிலே கூட வசதி இருக்குது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற வசதி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட டிமெட் அக்கௌண்ட்லேயும் பண்ண முடியும். அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களோட ஓன் சைட் அதில் போய்ட்டு கூட அவங்களோட ஓன் ஆப் இருக்கும். ஓகே மொபைல் ஆப் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதெல்லாம் நீ சொல்லிட்டேன், அதில் பிரச்சனை ரிட்டன் இதெல்லாம் நீ சொல்லிட்டேன். ஓகே நான் இப்போ இதில் பண்ணுறது எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நானாக இருந்தேன் அப்படின்னா ஸ்டாக்ஸில் தான் பண்ணுவேன். பேசிக்காக அதாவது நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணிட்டு போயிடுவேன். இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, வெரி சேஃப். கோல்டு பீஸு, நிஃப்டி பீஸு, பேங்க் பீஸு இதெல்லாம் வந்து எனக்கு லாஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப அதாவது ஒரு 1 or 2% தான் சான்ஸ் இருக்குது. என்னோடய பணம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கோ இல்லை நான் சொல்கிற மாதிரி இப்போ மித்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எந்த கம்பெனி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி அது என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா, நீங்கள் எந்த கம்பெனி சொன்னாலும் சரி அது என்ன வேணாலும் ஆகலாம், அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கேரண்டி கொடுக்கலாம் ஓரளவு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளாக. இண்டெக்ஸ் ஃபண்டு நான் சொல்கிறது. ஓகே அது ETF சொல்லுவோம் இல்லையா, கோல்டு பீஸு, நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸு, கோல்டு பீஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே தென் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸே வந்து நீங்கள் பண்ண தெரிஞ்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே நான் வந்து ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுவேன். ஓகே நான் இண்டெக்ஸ்லேயும் பண்ணுறேன் ப்ளஸ் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இல்லை ஓரளவு இருக்குது. ஓகே நான் வந்து கிட்டத்தட்ட 5 to 6 years இருக்கேன் ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ அப்படின்றப்போ என்னால் ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும் ஃபியூச்சரிஸ்டிக்காக. ஃபியூச்சரில் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் கற்றுக்கிட்டு ஸ்டாக்ஸில் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே இண்டெக்ஸில் மட்டும்தான் பண்ண, இண்டெக்ஸில் ஸ்டாக்ஸோட கம்மி பண்ணி இண்டெக்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், லேட்டாக தான் கிடைக்கும், உண்மை தான். ஆனால் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸ்லேயே பண்ணிடலாம். ஓகே மியூச்சுவல் ஃபண்டை பண்ணுறதை விட டேரெக்டாக வந்து ஸ்டாக்ஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன். நான் வந்து இதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே அதுக்கு மேலே இப்போ மியூச்சுவல் ஃபண்டை யார் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே ஏன்னா அவங்க வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்றது வந்து நம்ம மொத்தமாக தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்களும் வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே கொடுக்காம இல்லை, ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்போ என்னால் எதுவுமே முடியாது. இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா அவரெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே அவர் என்ன மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஸோ வாய்ப்பே இல்லை அவர் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணலாம். அது வந்து ஈஸி இல்லையா தெரிஞ்சுக்கிறது. நம்ம பேங்கில் பணம் போகிற மாதிரி தான், பேங்க் FD போகிற மாதிரி தான். அது வந்து எங்கள் அப்பா போட தெரியும். ஸோ அப்படின்றப்ப அவர் தாராளமாக போய்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெரியாதவங்க, நம்மளோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தெரியாதவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஓகே இப்போ ஒரு டீனேஜர், நான் வந்து டீனேஜ் ஸ்டேட்டஸ். ஓகே ஸோ இப்போ நீங்கள் டீனேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்டு கற்றுக்கங்க. ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு தாராளமாக போட்டு ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே நம்ம வந்து வேவ் எபிலிட்டி, ஓகே அந்த எபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே இதுதான் என்னோட சஜஷன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்றது இப்படி தான் ரன் ஆகுது. இத்தனை % அங்கே இருக்குது, இத்தனை % ரிட்டர்ன் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து ரிஸ்க்கு அண்டு ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் ஆக தான் செய்யும். ப்ராஃபிட் வந்து இந்த அளவு இருக்க தான் செய்யும். நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரியை பொறுத்து ரிட்டர்ன் வந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இது வந்து உண்மை தான். ஸோ ரெண்டுக்கான கம்பேரிசன் இது தான். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே தென் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்த விஷயம் இது தான், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸா என்னோட சஜஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ என் கீழே வந்து இந்த வீடியோ கீழே என்னோடய ஃப்ரீ eBook ஒன்று இருக்குது. ஓகே நான் வந்து eBook ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பற்றி, ஓகே நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பற்றி ஒரு eBook ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே இருக்கும். bit./teenage-ebook அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கீழே லிங்க்கே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுவும் கமெண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா வேறு எதுவும் வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நம்ம குரூப்பில் இல்லை, நம்ம கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கனாலும் கீழே லிங்க் இருக்குது, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேறு மாதிரி கண்டென்ட்டில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.